வணக்கம் தோழர். வணக்கம் ப்ரோ. இப்போ என்னன்னா, இப்போ எலெக்ஷன் வருது மே மாசத்துல. கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரம் அடைஞ்சு 75 நாள் ஆகுது. நீங்க வந்து தேசிய கொடிலாம் நெஞ்சில குத்திட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட தான் கேட்கணும். 75 வருஷம் ஆயுமே இப்ப சின்ன சின்ன நாடு மலேசியா, ஜப்பான் இதெல்லாம் நான் வந்து நமக்கு அப்புறம் சுதந்திரமான நாடு தான். ஏன் சீனாவே நமக்கு அப்புறம் தான் வந்தது. இவங்க எல்லாமே வந்து ஒரு டெவலப்பிங், அதாவது முன்னேறிய நாடா இருக்கிறப்போ இந்தியான்றது கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி மக்கள் வாழ்றாங்க. இவ்வளவு மக்கள், இவ்வளவு பிசினஸ் மேன் இருந்தோம் இந்தியா வந்து ஏன் இன்னும் வந்து ஒரு வளர்ந்த நாடா இல்ல? பிஸ்னஸ்மேன்ஸ் அதிகமாக இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்களுக்காக சுத்ததாக சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம பொலிட்டீஷியன்ஸுமே பார்த்தா வந்து பார்த்தா அவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் அதானி மட்டும் நான் சொல்கிறேன், வேறு யாருமே சொல்ல. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்டி யாருன்ட்டு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி போயிடுது. இன்னொன்று வந்து பார்த்தா இந்தியாவோட ஒரு வெல்த்தை ஏற்றணும்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை நோக்கி போத்தவில்ல, எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக இருக்காங்கல்ல தனித்தனியாக, அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜை கொடுத்துட்டா போதும். நம்ம யாருக்குமே வந்து அந்த பேசிக் நாலேஜில் அந்த அறிவு, அந்த படிப்பறிவு. அதுதான் இப்போ மே மாசம் எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருக்கு வந்து ஓட்டு போடலாம்? உங்களுடைய வந்து ஒரு ஐடியா இருக்குல்ல, நான் வந்து பிஜேபி போடுவேன், காங்கிரஸ் போடுவேன், இல்லை தேர்ட் பார்ட்டியானா வந்து அலையன்ஸ் மாதிரி வச்ச இந்தியா கூட்டணி வச்சு நான் ஓட் போடுவேன்னு சொல்லுவீங்களா? யாருக்கு போடலான்னு உங்க ஐடியா? நான் டிஎம்கே போடலான்னு இருக்கேன் ப்ரோ. டிஎம்கே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஓட்டு போடுவீங்க? ஏன்? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வரைக்கும் தான் நான் பார்க்குறேன், அந்தளவு எனக்கு நார்த்லேயும் தெரில. இங்கே வந்து பார்த்தா லீடர்ஷிப்பில் வந்து பார்த்தா மற்ற கட்சியோடு கம்பேர் பண்ணுறப்ப அவங்க வந்து லீடர்ஷிப் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இது சென்ட்ரல்லே பார்த்துக்கோங்களேன், ஏன் காங்கிரஸ் போச்சு? நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கிறது வந்து பார்த்தா இப்போ வந்து மோடி கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு லீடர்ஷிப் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டில் லீடர்ஷிப் வந்து பார்த்தா டிஎம்கேக்கு தான் இருக்குது. வேற வழி இல்லை, அந்த லீடர்ஷிப் நல்லா கொண்டு போகிறாங்களா, நம்ம அதை நோக்கி தான் போக முடியும். அதனால தான் நான் வந்து டிஎம்கேக்கு போடுவேன். சரி, தமிழ்நாட்டில் வந்து 2026 இன்னும் 2 வருஷம் இருக்குது. யார் வந்தால் நல்லா இருக்கும்? தமிழ்நாடு அரசியல வந்து யாரு நல்லா இருக்கும்? ஏடிஎம்கேவா, டிஎம்கேவா, இல்ல பிஜேபியா, இல்ல வந்து கூட்டணி கட்சி வரலாமா, இல்ல விசிகே இருக்கு, பாமக இருக்கு, நாம் தமிழ் இருக்கு, யாரு வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டாண்டா? எனக்கு பேசிக்கா பார்த்தா வந்து ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கல்ல, நான் வந்து அப்ப சின்ன பையன்தான். பட் ஒரு சில எங்க அம்மா அந்த மாதிரி இந்த நியூஸ்ல பாக்குறதுல கேட்டிருக்கேன், அவங்க நிறைய பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு லேடி வந்தா நல்லா இருக்கும். லேடி வந்தா நல்லா இருக்கும், தமிழக அரசியல ஒரு லேடி நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து, நான் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன், அந்த தொட்டில் குழந்தை திட்டம்ட்டு ஒரு திட்டம், அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா உணவகம். இந்த 2 திட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம். ஏன்னா இந்த பெண் குழந்தைகள், இந்த அனாதையா இருக்க குழந்தைங்களாம் அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமா அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அம்மா உணவகம், சீரியஸா சொல்ல போனா இப்ப இந்த வெளியூர்ல இருந்து வரவங்க, அப்புறம் இங்கேயே சென்னையில சாப்பாடு இல்லாதவங்கலாம் அம்மா உணவு தான் போய் சாப்பிடுறாங்களே. ஏன், நான் கூட சாப்பிட்டுருக்கேன், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கவர்மெண்ட் அதை வந்து இது பண்ணதில்ல. அந்த மாதிரி திட்டங்கள் வந்து அந்த ஒரு லேடிக்கு தெரியும், ஒரு தன்னோட குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. நான் அவங்க பீரியட்ல நான் இல்லை, அப்ப நான் சின்ன குழந்தை தான். பட் ஒரு சில திட்டம் நான் கேள்விப்பட்டிருக்கலாம், அது மூலியமா சொல்றேன். நன்றி. தேங்க்யூ.